பாதத்தை மேலே கீழே 30 டைம்ஸ் பண்ணணும். ஓ 10 3 sets. அதாவது ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது ஆல்டர்னேட் இன்னொரு மூவ்மெண்ட் வரும். ஸோ இது 10 பண்ணிட்டு காலை மணிக்கு இது 10 பண்ணுங்க. பாதத்தை மேலே கீழே. ஓகே இந்த பொசிஷன்ல 10 அந்த பொசிஷன்ல 10 ஓகே திருப்பி அந்த மாத்தி ஒவ்வொரு பொசிஷன் அந்த மாதிரி 10 இந்த மாதிரி 10 அந்த மாதிரி 10 இந்த மாதிரி மூணு தரம். அப்ப ஸ்ட்ரைட்டா இப்படி தான் இருக்கும். ஆமா கை வந்து இப்படி இருந்தாலும் அப்படி வச்சுக்கலாம். செஸ்ட் மேலேயும் வச்சுக்கலாம். இப்படியும் வச்சுக்கலாம். இப்படியும் வச்சுக்கலாம். சரிங்களா? இது ஒரு இது. அப்புறம் இப்போ ரேஸ் பண்ண முடியும். ஹிப் ரைஸ் பண்றது. ஸோ இது 10 டைம்ஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கப்புறம் கீழே இது 10 டைம்ஸ். ஓகே ஸோ இது 10 இதுதான் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கு. இந்த கஷ்டம் தான் 5 5 10 பண்ணுவோம். ஓகே அப்போ அதுதான் உங்களுக்கு லெக் இன்னும் அவ்வளோ நல்லா ஹெல்த்தி நல்லா நீ ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் இவ்வளோ ஸ்டிஃப்னஸ் வராது. ஓகே இந்த ரெண்டு மூவ்மெண்ட் கால் நீட்டிக்கோங்க. கால் உள்ளே எடுத்துக்கோங்க. வெளியே இந்த இது கூட பண்ணுவேன். இல்லை பாருங்க நான் சொல்லி தர மாதிரி பண்ணுறேன். வெளியே இந்த டச் ஆட்னா பரவாயில்லையா? தொடரலாம். ஓகே ஃபுல்லாக ரொட்டேஷன்ஸ் வரும். அப்புறம் ஒரு கால் வந்து மடிச்சுக்கணும். மடிச்சிட்டிங்க. ஒரு காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது இன்னொரு கால் மடங்கி இருக்கும். ஓகே ஸ்ட்ரைட் லெக் ரேஸ். கஷ்டமா தான் 5 5 3 பண்ணுங்க. இல்ல இது கஷ்டமா இல்ல. நீங்க 10 10 3 டைம்ஸ் டார்கெட் பண்ணனும். அதுக்கப்புறம் 10 10 5 செட்ஸ் பண்ணாதான் குறைஞ்சபட்சம் மினிமல் ஒர்க் அவுட்டே அதுதான். 10 10 5 தடவை டெய்லி. ஆமா நல்ல எஃபிஷியன்ட்டா இருக்குங்க. 15 செட் பண்ணலாம். 15 செட் பண்ணாதான் மேக்ஸிமம் மசிலுக்கு நல்ல growth and development. உங்களுக்கு அவ்வளவு செய்ய வேலை வாங்கிடும். ஃபர்ஸ்ட் 5 அப்புறமா 10 அப்புறம் 15. 15 தான் ஐடியா. 50 ஐடியலா மெயின்டைன் பண்ணணும் குறைஞ்சபட்சம். நீங்க நல்லா நரிஷ்மென்ட் பண்ணீங்கன்னா மசில்ஸ் நல்லா வேகமா grow ஆகும். இப்போ இருக்கிற ஜாயிண்டே இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணலாம். ஸோ 2 சரிங்களா? இப்போ அடுத்த மூமெண்ட் கால் மணிக்கு இதே அளவுக்கு மடிச்சா போதும். இது ஈஸியா தான் இருக்கு. ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இது 10 10 3 செட்ஸ். 10 10 3 செட்ஸ். இந்த கால் 10 அந்த கால் 10. இருங்க கால் மடிச்சு. கால் மடிச்சுக்கோ. மடிக்கிறேன். ரெண்டு காலையும் காலை வெளியே தள்ளணும். ரொம்ப வேண்டாம். ரேஞ்சில் மசில் அடக்டாஸாக ஒர்க் பண்ணணும். ஓகே கால் கொஞ்சம் கேப் பண்ணணும். அந்த நல்ல உங்களுக்கு ஃபுட் கண்ட்ரோலே கம்மியாக தான் இருக்குங்க. ப்ரெஷர் அப்படியே அதனால கொஞ்சம் நிறைய நேரம் நில்லுங்க. பிரெயின்லேயே அது அதிக நேரம் உட்கார்றதுனால ஃபுட்லேயே நல்லா அந்த ப்ரெஷர் இல்லை. இது அடக்ஷன் அப்டக்ஷன் இந்த மூவ்மெண்ட் பண்ணலாம். சைடில் பண்ணுங்க. கால் நீட்டிக்கோ. சைடில் படுத்துக்கணும். ப்ராப்பராக சைடில் பண்ணணும். நடுவில் வந்துக்கோ. அப்படிலாம் வச்சுக்கோங்க. தூக்கணும். ஸ்டார்டிங் பொசிஷன் ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கு. அதாவது ஸ்பைன் இந்த பொசிஷனில் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். வளைஞ்சி முதுகு வளைக்கக்கூடாது. ஆர் கால் வளைஞ்சிருக்கக்கூடாது. என்டையர் பாடி இன்னும் ஸ்ட்ரைட் லைன் இருக்கணும். இந்த மாதிரி 5 5 டைம்ஸ். இப்போ இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திரும்பி 5 5 டைம்ஸ் 3 டைம்ஸ் 3 செட்ஸ் அந்த மாதிரி பண்ணணும். நீங்க சாப்பிடுற அந்த புரோட்டீன்ஸ்க்கு நல்லா இன்னும் நல்லா வந்திருக்கணும். நீங்க இன்னும் வரல. எத்தனை எவ்வளோ சாப்பிட்றாங்க? கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆகும். 10 இயர்ஸா நல்ல கண்டென்ட் வந்திருக்குங்க. நாங்கள் 2 இயர்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் பார்த்தோம். 2000 I think 14 or 16 ஞாபகம். வெறும் அதை மாத்திரம் சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. அதான் புரோட்டீன்ஸை பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினுக்கு எவ்வளோ ரீபில்டிங் வேணுமோ அவ்வளோதான் எடுத்துக்கும். இந்த ஆனபாலிசம் கேட்டபாலிசம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஆனபாலிசம் இருக்கும்.
நீங்கள் சும்மா ஐடியில் இருந்து சாப்பிட்றதுனால ஆர்கன்ஸ் மட்டும் நல்லா இருக்கும், பெருசாக மசில் க்ரோத்தை டெவலப் பண்ணி இருக்காங்க. பி ப்ரோட்டீன். நீங்கள் ஸோ இந்த மூமெண்ட்டு எந்திரிச்சு உட்காருங்க. அப்படி இருந்துட்டு கூட டிஸ்கெல்லாம் போயிடும். காலை மடிங்க, கால் சைடில் கால் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்களா, காலை கீழே தள்ளி கையை முனி எழுந்திருக்கு. ஃபஸ்ட்டு சைடில் படுக்கணும். சைடில் படுக்கிறத கவனம் இருக்கணும். சைடில் படுத்துட்டு அப்புறம் கையை ஊனி காலை கீழே தள்ளி எழுந்திருக்கு. அந்த பக்கமும் அதே மாதிரி தான். சப்போஸ் அந்த பக்கம் என்ன பண்ணுறேன்னா இதுவே தப்பு தான். படுக்கிறது தப்பாக படுக்கிறீங்க. அதாவது எல்லாம் பெட்டில் போய் ஸ்ட்ரெயிட்டாக விழுவுறதுலாம் கவனமாக இருக்கு. படுக்கிறதும் கை எப்படி வச்சுக்கோங்க, கை நீ எப்படி காலத்துக்கு சைமில்டேனியஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகே, கொஞ்சம் ஃபிட்னஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். வீக்காக இருந்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக கிளம்ஸியாக இருப்பீங்க. சரி, வாங்க உட்காருங்க. அது 3 செட். ஆமாம், 3 செட். இதுக்கப்புறம் லெக்கை வந்து ஃபுல்லாக ரைஸ் பண்ணணும். இதெல்லாம் 10 பண்ணலாம். 10 அதில் ஒரு பின்னாடி இருக்கணும். கை பின்னாடி வச்சுக்கணும். வச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ ஃபுல்லாக ரைஸ் பண்ணணும். இந்த ஹாம்ஸ்ட்ரிங் டைட்னஸ்லாம் இருந்ததுன்னா ஃபுல்லாக லாக் பண்ணலாம். ஃப்ளாட்டாக வச்சுக்கணும் அவசியம். கீழே வந்து ரைஸ் பண்ணால் மெதுவாக கீழே விடும். கீழே போய் அழுத்தணுன்றது இருக்கு. 46 பூ போல வைக்கணும். ரைஸ் பண்ணோம் மெதுவாக டீசலரேஷன். அதாவது தூக்கிறத விட மெதுவாக கீழே விடுறத கண்ட்ரோல். படி இறங்குறோம் இல்லையா, இறங்கும் போது அதிகமாக ஸ்ட்ரென்த் வரும். படி ஏறுறத விட இதெல்லாம் பொத்து மெல்வோம். அது முட்டிக்கோ மெதுவோ படி கொஞ்சம் மெதுவாக தான் இறங்கும். படி இறங்கும் போது டோஸை வச்சு இறங்கணும். அதுவும் சொல்லி கொடுக்கும். ஓகே, இதுக்கப்புறம் முன்னாடி வந்து ஹீல் ரைஸ் பண்ணு. ஹீல் ரைஸ் ரெண்டு ரைஸ் பண்ணணும். அவ்வளோதான் 20 மினிட்ஸ் தான் ஆகும். அப்புறம் ஸ்டாண்டிங்கில் ஹீல் ரைஸ். ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்களா, ரைஸ் பண்ணோம் மெதுவாக விடணும். நம்மளாம் 80s ஒரு அம்மா வந்து டீ ப்ரோட்டீன் மட்டுமே சாப்பிட்டாங்க. இந்த சாரதகால ரிட்டையர்ட் பிரின்சிபல் ஒருத்தர் இருந்தாங்க, டி லட்சுமின்னு. அவங்களுக்குலாம் ஸ்போர்ட்ஸ் மேன் லைக் மாதிரியே வந்துருச்சு. சரிங்க, நான் டெய்லி ட்ரைனிங் போனேன். அவங்க ஹார்ட் ஃபங்க்ஷன் 25 தான். இருந்தாலும் டெய்லி எக்ஸசைஸ் லோவர் பாடி கொடுத்து ஸ்போர்ட்ஸ் விமனுடைய தைஸ் எப்படி இருக்கும், ஸ்போர்ட்ஸ் விமன் என்ன மென்னுடைய தைஸ் அளவுக்குமே வந்துருச்சு. காஃபில் இவ்வளோ பெருசாக இருக்கும். வராதுன்னு சொல்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. சாப்பிட்ருக்கீங்க, ஆனால் ட்ரைனிங் இன்சஃபிஷியன்ட். அவங்க சாப்பிட்டு ட்ரைனிங் வந்துச்சுன்னா அவங்கள 88. ஹார்ட் ஃபங்க்ஷன் 25% தான். இப்போ 2 நீயும் தேய்மானம் இருக்கு. அவங்க உடம்புல 22 சர்ஜரி. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. உங்களுக்கே க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நல்லா இருந்தது. சரி வாங்க, சரி பண்ணுங்க. படியேறது மட்டும் வாங்க சொல்லுங்க.